Hello guys, so இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா மைக்ரோ ப்ராசஸர். சோ தொடர்ந்து நம்ம வந்து ECE மேஜர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து நம்ம MCQ பேஸ்ல வந்து क्वेश्चंस வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர். சரிங்களா? சோ இந்த क्वेश्चंस அப்படின்றது வந்து காமன் ஃபார் தி ECE as well as EEE. நீங்க TNEV க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து EEE சிலபஸ்லயும் இருக்கும். ஓகேவா? சோ வந்து மோஸ்ட் காமன்லி பாத்தீங்கன்னா அந்த EEE க்கும் ECE க்கு வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே காமனா இருக்கும். அதுல இந்த சப்ஜெக்டும் வந்து ஒரு காமன் சப்ஜெக்ட் தான். ஓகேவா? சோ மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ல இருந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சில क्वेश्चंस எல்லாம் பார்க்கலாம். சோ இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन, which of the following is not a data copy or transfer instruction அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ கீழ வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஒரு மெமரி டிவைஸ் தான். சோ நம்ம கொடுக்குற டேட்டாஸை ஸ்டோர் பண்றதுக்கு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஏலி ஆபரேஷன் பண்றதுக்காக தான் இந்த மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்ற டிவைசஸே மெயின்லி யூஸ் ஆகுறது. சோ இதுல வந்து சம் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ்டு ஃபார் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர் வெல் அஸ் மைக்ரோ ப்ராசஸர். ஓகேவா? மைக்ரோ ப்ராசஸருக்கு ஒரு சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கு உண்டான ரெஜிஸ்டர்ஸ் தனியா இருக்கும். அதே மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலருக்கு we have to use separate instructions and separate registers. ஓகேங்களா? சோ அதுல வந்து கீழே கொடுத்திருக்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டேட்டாவை காப்பி பண்ணவோ இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியாத இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவ் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன். சோ மெயினா வந்து அது வேர்ட்லயே இருக்கு. சோ மூவ் அப்படின்றது வந்து மெயினா நம்ம யூஸ் பண்றது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிட் ஆஃப் டேட்டாவை, அதாவது 8 பிட் டேட்டா வந்து ஒரு ரெஜிஸ்டர்ல இருந்து சோ இன்னொரு ரெஜிஸ்டருக்கு வந்து மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெயினா இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த மூவ் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? சோ செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷ் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன். சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெயினா எதுக்காக யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் பாயிண்டரை ஃபில் பண்றதுக்காக, அதாவது ஸ்டாக் பாயிண்டரை நம்ம வந்து அதுல வேல்யூஸ் வந்து இன்கிரிமெண்ட் பண்றதுக்கு இது மெயினா யூஸ் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த புஷ் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பாப் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர்ல இருந்து சோ என்ன டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து ரீட் பண்றதுக்கு, அதாவது ரீட் அ பைட் ஃப்ரம் த அட்ரஸ், அதுக்காக மெயினா வந்து யூஸ் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாப் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? சோ இதுல இந்த பாப் அண்ட் புஷ் அண்ட் மூவ் அப்படின்ற மூணு இன்ஸ்ட்ரக்ஷனுமே டேட்டா காப்பி ஆர் டிரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகேவா? சோ இந்த ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்கிற இந்த DAS அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இட் இஸ் நாட் அ டேட்டா காப்பி டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ஓகேவா? சோ இதுல வந்து மெயினா இந்த DAS அப்படின்றதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெசிமல் அட்ஜஸ்ட் ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த DAS. நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த DAS அப்படின்றது it termed as decimal after adjust after subtraction அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகேவா? சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது it is the arithmetic command. okay, it's not a data transfer instruction. ஓகேவா? so it is the arithmetic command. okay, it is not a data transfer instruction. okay, இந்த क्वेश्चन குடான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா C அப்படின்ற ஆப்ஷன்ல இருக்கிற DAS அப்படின்றதா. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். which of the following is not a machine controlled instructions? சோ கீழ கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த கொடுத்திருக்க இந்த கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்குண்டான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா the CLC அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன். this is not a machine control instruction. it is termed as clear carry flag. ஓகேவா? சோ இது என்ன எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்லி இட் கால்ட் as a flag manipulation instruction. ஓகேவா? சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது it is not a machine control instruction. நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? it is a flag manipulation instruction. it is termed as clear carry flag. ஓகேவா? it is not a machine control instruction. next question பார்த்துடலாமா?
So next, one of the following addressing mode is not possible in 8085. Okay va? So in 8085 அப்படின்றது termed as the microprocessor. So in 8085 அப்படின்ற microprocessorல எந்த addressing mode வந்து it is not possible அப்படின்னு கேட்டிருக்காங்க. So actually, so இதுல வந்து microprocessorல எத்தனை addressing mode இருக்கும்னு பாத்தீங்கன்னா 5 types of addressing mode இருக்கும். ஓகேவா? So என்னென்ன addressing mode அப்படின்னு பாத்தீங்கன்னா immediate addressing mode. So immediate addressing mode. So second one, direct addressing mode. Third one is register indirect addressing mode. Fourth one, registered addressing mode. Fifth one is implicit addressing mode. மொத்தம் வந்து 5 types of addressing mode are there in this 8085 microprocessor. So கொடுத்திருக்கிறதுல வந்து எந்த addressing mode வந்து it is not possible for this 8085 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா B ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிற segment addressing mode தான். ஓகேவா? So இந்த क्वेश्चन க்கு ஆன்சர் B ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய segment addressing mode. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். USART stands for அப்படின்னு கேட்டிருக்காங்க. So mainly இந்த abbreviations அப்படின்றது வந்து கொஞ்சம் காமன் குவிக் தான், இதுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். So அதுல இம்பார்ட்டண்டா எதுக்கு அப்படின்னா it is used for the communication purpose. டேட்டாவை வந்து ஒரு டிவைஸ்ல இருந்து ஒரு டிவைஸ்க்கு வந்து சென்ட் பண்றதுக்காக we are using this type of devices. அதுல USART அப்படின்றது எதை டினோட் பண்ணும், stands for என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இதுக்குண்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனிவர்சல் synchronous asynchronous receiver transmitter அப்படின்றதா. ஓகேவா? ஏ ஆப்ஷன்ல இருக்கிறதா கரெக்ட் அப்ரிவேஷன். ஓகே, யுனிவர்சல் synchronous asynchronous receiver transmitter அப்படின்றதா USART ஓட கரெக்டான அப்ரிவேஷன். ஓகே, சோ நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். Which operations are performed by stack pointers during its incremental phase அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த ஆபரேஷன் வந்து ஸ்டாக் பாயிண்டரை வந்து இன்கிரிமெண்ட் ஃபேஸஸ்க்கு கொண்டு போறதுக்கு, ஸ்டாக் பாயிண்டர்ல அந்த வேல்யூவை வந்து இன்க்ளூட் பண்றதுக்கு, இன்கிரிமெண்ட் பண்றதுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த ஆபரேஷன் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த ஸ்டாக் பாயிண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா there are the two type of instruction operation is held in the stack pointer. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா push அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா pop அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன். இதுல இந்த push அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்னா the stack pointer increment பண்றதுக்கு we are using. Okay, for the question B is the right answer. Pop அப்படின்றது read the byte from the register அப்படின்றது தான் the pop அப்படின்றது யூஸ் ஆகும். ஓகேவா? so next question பார்த்துடலாம். Which registers is used to store the output generated by the arithmetic logic unit? ஓகேவா? so எந்த ரெஜிஸ்டர் வந்து அவுட்புட் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது, எதுல இருந்து வர அவுட்புட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட்னு பாத்தீங்கன்னா arithmetic logic unit. ஓகேவா? சோ இதுல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிற அக்குமுலேட்டர் தான். ஆக்சுவலி இந்த அக்குமுலேட்டர் அப்படின்றது வந்து 8-bit ரெஜிஸ்டர். So mainly it is used for storing the result. ஓகேவா? so the result வந்து could be loaded in the accumulator. ஓகேவா? from the unit of ALU. ALU அப்படின்றது வந்து arithmetic logic unit. ஓகேவா? okay, for the question C is the right answer. next question பார்த்துடலாம். the accumulator in an 851 microcontroller is அப்படின்னு கேட்டிருக்காங்க. so accumulator ஓட வேல்யூ மொத்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. so it is the 8-bit register, that is 1 byte. 8-bit is equal to 1 byte. ஓகேவா? so it is the 1 byte or 8-bit register. ஓகேவா? நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. next question பார்த்துடலாம். dash instructions moves the contents of the register to accumulator. so எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரெஜிஸ்டரோட கண்டென்ட்டை அக்குமுலேட்டருக்கு லோட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. so this nothing but the move instruction. move instruction னா so நமக்கு வந்து அக்குமுலேட்டருக்கு அவுட்புட் வந்து லோட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஓகேவா? so mainly the instruction called move is used to move the content of the register. ஓகேவா? so இந்த क्वेश्चनக்கு கரெக்ட்டான ஆன்சர் A அப்படிங்கற ஆப்ஷன்ல இருக்குதா. next question பார்த்துடலாம்.
the serial data communication in 8051 microcontroller use. So serial data communication already நான் சொன்னேன். So microcontroller microprocessor so ஒரு டிவைஸ்ல இருந்து ஒரு டேட்டாவை interchange பண்றதுக்காக யூஸ் பண்ண either it is the serial or parallel data communications. இதுல serial data communicationல so என்ன மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. It's act as both synchronous and asynchronous method. Okay va, for the question C is the right answer. Okay va, next question பாத்துடலாமா? So next question, what is the standard form of UART? USART பார்த்தோமா, அதே மாதிரி UART அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. So UART அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Universal Asynchronous Receiver Transmitter. Okay va, so this is only for the asynchronous transmission. Okay, so it's both common for receiver and transmitter. Okay, so in the question குண்டான answer C is the right answer. அப்ப நமக்கு இதுல இருந்து வந்து ரெண்டு அப்ரிவேஷன் பார்த்திருக்கோம் ரைட்டா. so USART இன்னொன்னு என்னது UART. okay, so இது ரெண்டுமே வந்து கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற டிவைசஸ் தான், that is device to device communication. okay, நோட் பண்ணிக்கோங்க. so device to device communicationsக்காக யூஸ் பண்றதா. ஓகேவா, சோ சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா USART அப்படின்றது வந்து இட்ஸ் காமன்லி ஆபரேட்டட் இன் தி ஆஃப் டூப்ளெக்ஸ் மெத்தட். ஓகே, UART அப்படின்றது இட்ஸ் ஆக்சுவலி ஆபரேட்டட் அட் தி ஃபுல் டூப்ளெக்ஸ் மெத்தட். சோ இது ரெண்டுல எந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்பீடா இருக்கும், எந்த டிவைசஸ் ஸ்பீடா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா USART அப்படின்றது இட்ஸ் கம்பேர்ட் டு தி UART the speed will be high. okay, இதோட performance speed என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it could be low compared to the USART. ஓகேவா, சோ நோட் பண்ணிக்கோங்க, it is a common difference between the USART and UART. okay, so இன்னைக்கு நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர்ல இருந்து பேசிக் क्वेश्चंस வந்து நம்ம பார்த்தோம். சோ ரெகுலரா வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டே இருங்க. சோ யாரெல்லாம் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்றீங்க எல்லாருக்குமே நம்மளோட வீடியோஸ் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணுங்க. சோ நம்மளோட வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க. சோ தொடர்ந்து நம்ம வந்து பேசிக்ஸ் क्वेश्चंसலாம் பார்த்துட்டு சோ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस அதே மாதிரி வந்து நமக்கு வந்து சொல்யூஷன்ஸ் क्वेश्चंस எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா, சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துருங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.